ஒரு வதந்தி வரும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நடிகைனாலே இப்படி தான் வதந்தி வரும்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இல்லை நான் வந்து சரியான நபர், சரியான ஆள் நான். என் மேலே வந்து அபாண்டமாக இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும். குறைஞ்சபட்சம் மறுப்பாவது தெரிவிக்கணும். இப்போ பேசுகிறாங்கல்ல, இப்போ பேசுகிறத வதந்திகள் வரும்போதே பேசணும். இப்போ வதந்திகள்லாம் ஓஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மீனா மீதான அந்த வதந்திகள், அந்த கிசுகிசுக்கள் எல்லாமே ஓஞ்சிடுச்சு. இப்போ வந்து அவங்க வந்து வருத்தப்படுறோம் சொல்கிறது மீண்டும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது. வேற யாராவது பேசி மறுபடியும் அதை இது அப்படி ஒன்றும் இல்லையே. இன்றைக்கி ஊடகங்கள் தானே எல்லாமே பேசிகிட்டு இருக்கு. ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள், ஊடகங்களில் வந்து விவாதங்களில் தானே இந்த மாதிரி செய்தி வருது. நான் என்ன சொன்னால், ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்போது கேட்டால், நீங்கள் முதல்ல அந்த வதந்தி கிசுகிசு வரும்போதே முற்றுப்புள்ளி வச்சிங்கன்னா அடுத்து யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் அது எளிதாக கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, ரைட், ஓகே, நெருப்பு இல்லாமல் புகையாது, ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் இல்லை, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மற்றவங்களும் பேசுகிறாங்க.